சிரித்து மயக்கி யாரையும் வலையில் விழ வைக்க தெரியாது. அழுது சாதித்து யாரையும் ஏமாற்ற தெரியாது. பொய்யை பேசி யாரையும் கெடுக்க தெரியாது. என்னுடைய அன்பை கூட சில நேரம் கோபத்தால் மட்டுமே காட்ட தெரியும். இதுதான் நான். நம்பிக்கையால் கட்டிய வாழ்க்கை சந்தேகத்தால் சிதற ஒரு நொடி போதும். சந்தேகம் என்பது விஷம் போன்றது. அதை வாழ்க்கையில் சேர்க்காமல் இருக்க கற்றுக்கொள். ஊர் பேசுவதை உண்மை என்று நம்புவதை விட்டு உன் வாழ்க்கையில் பிறர் நுழைந்து கருத்து சொல்ல உரிமை தந்து விடாது. ஒரு நிமிட சந்தேகம் கூட குடும்பத்தில் உள்ள சிரிப்பை. நம்மிடமிருந்து சிலர் விலக ஆசைப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். நாம் அனுப்பும் செய்திகளுக்கு பதில் தாமதமாக வரும். நம்மிடம் முன்பு பேசியது போல் இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே பேசுவார்கள். நம்முடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள். நமக்கு முன்பு இருந்தது போல் மரியாதை இருக்காது. மற்றவர்கள் ஒரு உண்மையான அன்பு என்ன செய்யும்? கெஞ்சும், சண்டை போடும், காயப்படுத்தும், தொல்லை பண்ணும். அதுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனாலும் ஒருபோதும் அது விலக நினைக்காது, விலகியும் செல்லாது. கடன் கழுத்தை நெரிக்கும் போது யார் உதவி செய்வார் என யோசித்து யாரும் இல்லை என உணர்ந்து சரி பார்த்துக்கலாம் என கூறி கடமைக்கு திரும்பும் ஒவ்வொருவரும் மாவீரனே. இப்போது கனவுகள் சத்தமாக இல்லாமல் அர்த்தமாக இருக்க வேண்டும். 2025 உண்மையை காட்டியது. 2026 நிலைத்த வாழ்க்கையை கட்டியெழுப்பும் ஆண்டு ஆகட்டும். மெதுவாக செல்லலாம், ஆனால் நிற்காதீர்கள். தொடர்ச்சியே மிகப்பெரிய பலம். உறுதியான தேடல் இருந்தால் தேனும் தேடாமல் கிடைக்கும். உழைப்பும் உறுதியும் இருந்தால் உயர்வும் உண்மையாக கிடைக்கும். விடாமுயற்சியை விடாமல் இருந்தால் விட்டதும் உனக்கே கிடைக்கும். தன்னம்பிக்கையும் முயற்சியும் இணைந்தால் தோல்வியும் உன்னிடம் தோற்கும். வெற்றி உனக்கே கிடைக்கும். வாழ்க்கையில் அனுபவம் பிரிந்தவர்களுக்கு நன்றி, உங்களால் தனிமை பழக்கிக் கொண்டேன். வெறுத்தவர்களுக்கு நன்றி, உங்களால் நேசிப்பை குறைத்துக் கொண்டேன். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி, உங்களால் எதிர்பார்ப்பை விட்டுவிட்டேன். இன்னும் என்னோடு இருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. நீங்களும் என் வாழ்வில் ஏதோ ஒரு வீசுற கல்லை விட பேசுற சொல்லுல கவனமா இருக்கணுங்க. கல்லு உயிரை கொல்லும், சொல்லு உயிரோட கொல்லும். உரிமை இல்லாத இடத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. உரிமை இருக்குன்னு நினைச்சாலும் நமக்கு அங்க மதிப்பு இல்ல அப்படின்னா அங்கிருந்து ஒதுங்கி நிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போயிட்டோம்னா. வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே ஆண்டவன் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுப்பான். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி, எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது மட்டும் சிலருக்கு நல்லவர்களாக தெரியும் நாம். அவர்கள் செய்த தவறை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்களாகி விடுகிறோம்.